கமியாதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தயிர் சாதமும் அதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா உருளைக்கிழங்கு பொரியலும் தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு பொரியல் முற்றிலும் ஒரு புதிய சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக செய்து காட்டியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் பச்சை பட்டாணி சேர்த்து பண்ணியிருக்கோம். பார்க்கும் போதே எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது கூடவே நம்ம தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா ஃபங்க்ஷன்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தயிர் சாதம். இது காலையிலேயே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாலும் தயிரும் ரெண்டுமே சேர்த்து தான் இது பண்ணியிருக்கோம். நல்லா சாதம் ட்ரை ஆகாமல் நல்லா கொலகொலப்பாக ஈரப்பதத்தோட சூப்பராகவே இருக்கும். மதியம் வரைக்குமே கூட நல்லாயிருக்கும். அப்படி மதியம் ஸ்கூலுக்கு பசங்களை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம மதியமாக ரெடி பண்ணி கூட கொண்டு போய் கொடுக்கலாம். லேசி டேஸில் கூட நம்ம இதை சட்டுன்னு செய்து கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்து விடலாம். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நம்ம சாதம் வடிப்போம்ல அந்த அரிசி ஒரு 1/4 மணி நேரமாக நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த அரிசி நல்லா முங்குற அளவுக்கு, அதாவது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வர கேப்பில் நம்ம 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்துருக்கோம். அந்த பாலையும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாலை நம்ம பச்சையாக சேர்க்க வேண்டாம், பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடாதீங்க, அது நல்லா காஞ்சி வரட்டும், அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா தோல் உரிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். பாலும் நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க நான் நல்லா தோல் சீவி எடுத்துட்டு இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு தான் எடுத்து இந்த பொரியல் செய்ய போகிறோம். அதனால ஈரமாக இருந்துச்சுன்னா ஆயில் நம்ம கைக்கு மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நல்ல ஈரப்பதத்தை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் நமக்கு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது 1 டீஸ்பூன் அளவோ அல்லது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. சாதம் கொஞ்சம் குலைவாக இருக்கணும். நம்ம தயிர் சாதத்துக்கு குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்திருக்கு. நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே பேட்சாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு சாதம் நல்லா குலைவாக வெந்துருச்சு. இந்த சாதத்தை நம்ம வடித்து விட்டுட்டு வந்துடலாம். சாதத்தை வடியலில் விட்டுட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா ஆயிலில் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம கை வச்சு வெந்துருச்சான்னு பார்க்க முடியாது, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால இது போல் ஒரு கத்தி வச்சு அமுக்கி பாருங்கள். கத்தி நல்லா சாஃப்டாக இறங்குச்சுன்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். காய் எல்லாமே ஆயிலிருந்து எடுத்துட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் அதிகமாக காய் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுத்திருந்தா ஒரு பேட்ச்லேயே போட்டு பொரிச்சு இது போல் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு நல்லா ஜாரில் போட்டு அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதாவது 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இது போல் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நீங்கள் நீள்வாக்குலையோ அல்லது இதே ஷேப்லையோ எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வதங்கி வரணுங்கிறது இல்லை, நமக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். மற்ற பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்திருக்கு. இப்போ பச்சை பட்டாணி நான் 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி பச்சை பட்டாணி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சாலுமே இந்த பொரியல் நல்லா தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நம்ம கலருக்காக தான் சேர்க்குறோம், காரம் கொடுக்காது. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெப்பர் தூள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன். நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் 65 மசாலாவோ அல்லது ஃபிஷ் ஃப்ரை மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருந்தோம், நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச விழுதையும் நம்ம இது கூடவே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துருந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ இருந்துச்சுன்னா டக்குன்னு கரிஞ்சு போயிடும், அதனால லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம தண்ணி சேர்க்குறோன்னா பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் வெந்து வரணும், அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மசாலா தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகணும், அப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வரணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போது மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி வெந்து வந்தாலே போதும், நமக்கு மற்ற இஞ்சி பூண்டு விழுது மசாலாக்கள் எல்லாமே பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். இப்போ எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம வெங்காயம் வதங்கி வரத்துக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி மசாலாக்கள்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு லெவல் பண்ணிக்கோங்க, அதாவது சமப்படுத்திட்டு மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வேறு வேலை ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் கம்மியான தண்ணி தான் சேர்த்துருக்கோம். பச்சை பட்டாணி தண்ணியை இழுத்துட்டு வெந்துருச்சுன்னா மசாலாக்கள்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் நம்ம பக்கத்தில் இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பட்டாணி எடுத்து வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட்டாணி நல்லா வெந்து சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற உப்பு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது உருளைக்கிழங்குலையுமே உப்பு சுவை இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை, 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை இப்போ வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கலருக்காக நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்தோம், வேறு எதுவும் சேர்க்கலை. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாகவே டேஸ்டாகவே வந்திருந்தது. உங்கள் குட்டீஸ்க்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா காலி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ண போயிடலாம்.
உருளைக்கிழங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம் ரெடி பண்ணோம்னா உருளைக்கிழங்குல நல்லா உப்பு காரம்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது டேஸ்டியாக வந்துடும். இப்போ வாங்க நம்ம தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிதம் ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிவிட்டு தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பாதி அளவு நல்லா பொன்னிறமாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வரமிளகாவை எடுத்துட்டு 4 பகுதியாக கிள்ளி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா நம்ம சேர்த்துருக்கிற உளுந்து கடலைப்பருப்பும் ரொம்ப கரிஞ்சு போயிட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கோம், நல்லா குலைவாக வடிச்சிருக்கோம். அதை தயிர் சாதம் கிளறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தயிர் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இது போல் கரண்டிலேயே வச்சு மசிச்சு கொடுத்துக்கோங்க. நம்ம பச்சரிசி சாதத்துலேயும் தயிர் சாதம் செய்யலாம். பச்சரிசியில் செய்கிறத விட புழுங்கல் அரிசியில் செய்தோன்னா இன்னுமே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுக்க வேண்டாம், அதோடைய சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்கள், நம்ம பால் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நல்லா காய வச்சு வச்சுருக்கோம், அதாவது நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு தயிர் பாருங்கள், தயிர் நான் வீட்டில் ரெடி பண்ணதில்லை, கடையில் வாங்கின தயிர் தான். பாலுமே நான் கடையில் வாங்கின பால் தான். இப்போது ரெண்டையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துலேயும் உப்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தாளிதத்தை சேர்த்து கலந்துட்டோன்னா நமக்கு தயிர் சாதம் சூப்பராகவே ரெடியாகி வந்துடும். நீங்கள் தாளிதம் ரெடி பண்ணும் போது இஞ்சி விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா பச்சை மிளகா போலயே குட்டி குட்டியாக இஞ்சியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இஞ்சி போட்டால் பிடிக்காது, அதை எடுத்து தனியாக வைப்பாங்க. அதனால் நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. இஞ்சி சேர்த்தா இன்னமும் அருமையாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இஞ்சி நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பொடிசாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா வரமிளகா சேர்த்தோம் பார்த்திங்களா, அப்போவே இஞ்சியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகளை சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிதத்தை தயிர் சாதத்தோடு சேர்த்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ கொலகொலப்பாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு டிஃபனுக்கு தான் இந்த தயிர் சாதம் கட்டுறேன். நான் காலையிலேயே ரெடி பண்ணி கொடுக்கல, மதியம் தான் ரெடி பண்ணி கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்தேன். இப்போல்லாம் இந்த தயிர் சாதத்தில் மாதுளம்பழமும் சேர்க்குறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதுளம்பழ முத்துக்கள் மட்டும் எடுத்து அதையும் சேர்த்து கொடுக்கலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாதுளம்பழத்தோட முத்துக்களை சேர்த்துக்கோங்க. இப்போ காலையிலே நீங்கள் செய்து கொடுக்குறீங்கன்னா அது வேண்டாம். இப்போ நம்ம டிஃபனுக்கு கட்டியாச்சு. தயிர் சாதமும் ரெடி பண்ணிட்டோம், உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டுமே தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். தேங்க்யூ.